ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். 10 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸை நீங்க செஞ்சு முடிச்சிடலாங்க. ஸ்கூலை விட்டு நம்ம குட்டீஸ் வீட்டுக்கு வந்தோடனே கேட்குற முதல் கேள்வி, அம்மா இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்க குட்டீஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய 200 கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதை வேகெல்லாம் வைக்கலைங்க, அப்படியே தான் சேர்க்க போறேன். முழு கார்ன்ல இருந்து இந்த மாதிரி தனியா பிரிச்சு எடுத்திருக்கேன். இதை 2 to 3 தடவை நல்லா கழுவிட்டு இது ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே கார்ன்ல ஈரப்பதம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்ப பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரையா தான் இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணியை இந்த மாதிரி கையில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஊத்தின தண்ணி எனக்கு பத்தலைங்க, அதனால ரெண்டாவதா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதே மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். மாவை இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு கலந்துக்கோங்க. இப்படி தூக்கி போட்டா உதிரி உதிரியா விழணும். இதுதான் சரியான பக்குவம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 250 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி பக்கோடா ஷேப்ல போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி உதுத்து விட்டு பக்கோடா ஷேப்ல தாங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்க அந்த ஷேப்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை மெதுவா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கீழேயும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ப்ரௌன் அடிச்சு இது ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. மீதி இருக்கிறது இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்மளோட சூப்பரான ஸ்வீட் கார்ன் பக்கோடா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதோட கிறிஸ்பினஸ் பாருங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியா மொறு மொறுன்னு, உள்ள ரொம்ப சாஃப்டா ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ். உங்க குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்க செஞ்சு கொடுங்க. இது கூடயே கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், அழகா தொட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு மிஞ்சாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.